வணக்கம் அன்பு நேயர்களே, வெல்கம் பேக் சங்கர் அஃபீஷியல். நம்ம மைவித்யாட்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதுக்கு காரணம் நம்ம பெரியான இப்போ அளவிட முடியாத ஒரு கடன் பிரச்சனை. அது எல்லாத்துக்கும் இருக்குது உறுப்பினர்கள். சரி, அது எப்படியோ இறைவன் செயல். நம்ம மைவித்யாட்ஸ் எம்டி வழக்கில் வந்து எம்டி அவர்களுக்கு வந்துங்க ஒரு தளர்வு கொடுத்துருக்குறாங்க. அது என்ன தளர்வுங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது எம்டி அவர்கள் வந்து இந்த வழக்கு சம்மந்தமாக நீதிமன்றத்தில் என்ன உத்தரவு பிறப்பிச்சாங்களோ அது எல்லாமே வந்து பின்பற்றி வந்தார். உதாரணமாக சொல்ல போனோம்னா, சென்னையில் வழக்கு போட்டு அவங்க வந்து சிறை சென்னையில் சொன்னாலும் சிறையில் வந்து அவர் இருக்க சொல்கிற வரைக்கும் இருந்தார். 90 நாள் இருந்தாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? அதே மாதிரி ஜாமீனும் அப்படி தான் வந்து உங்களுக்கு 10 மாதங்களுக்கு மேலே 90 நாளைக்கு மேலே தான் வந்து கிடச்சிது. அதுலேயும் வந்து தளர்வுகள் என்ன சொன்னாங்கன்னா, டெய்லி தினந்தோறும் ஆஜராகணும் அப்படிங்கிற சொன்னால் அதையும் வந்து சரியாக பின்பற்றினார். அதற்கு அடுத்தது வந்து வாரம் ஒரு முறை ஆஜராக வேண்டும் அப்படிங்கிறதையும் சரியாக பின்பற்றினார். அதுக்கப்புறம் வாரம் இருமுறை ஆஜராக வேண்டும் என்பதையும் சரியாக பின்பற்றினார். இது எல்லாமே எங்கே ஆஜராக வேண்டும் என்பது உத்தரவு என்னென்னா, விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும் காலை 10 மணிக்கு அப்படிங்கிறத அவர் சரியாக பின்பற்றினார். அடுத்து வந்து 2025 ஆகஸ்ட் மாதம் ஒரு முறை ஆஜராக வேண்டும் சொன்னாங்க. அதுவும் இந்த மாதம் 1ஆம் தேதி முடிய காலை 10 மணிக்கு தவறாமல் ஆஜராகி வந்திருக்கிறார். அதாவது 11 மாதங்களாக வந்து மாதம் ஒரு முறை வந்து ஆஜராகி வந்திருக்கிறார். எல்லாமே வந்து விசாரணை அதிகாரி முன்பாக காலை 10 மணிக்கு ஆஜராகி கையொப்பமிடல் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை, ஜாமீன் நிபந்தனை. இதை வந்து முழுமையாக தளர்வு செஞ்சுருக்கிறாங்க நீதிமன்றம். அடுத்து இந்த தகவல்கள் வந்து நம்மளுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு நண்பர்கள் கேட்பாங்க இல்லையா? அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, நீங்கள் கோர்ட் அப்படிங்கிற ஆப்பில் நம்ம மைவித்யாட்ஸினுடைய கேஸு நம்பர் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் இப்போது வீடியோவில் பாருங்கள். ஏன்னா தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். கேஸ் நம்பர்ஸ் போட்டு ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மைவித்யாட்ஸ் கேஸ் ஸ்டேட்டஸ் வந்துங்க நம்ம யார் வேணாலும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள் ஆண்ட்ராய்ட்ஸில் வந்து உங்கள் ஆப் இருக்கிற அந்த கோர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோடு பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த கோர்ட் ஆப் இதில் வந்து நீங்கள் உள்ளே போய் என்னென்னு ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். அதை நான் இப்போ பார்க்க போகிறோம். கோர்ட் ஆப்பில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே வந்து இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும். இதில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து அந்த எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அந்த வழக்குடைய எண் வந்து நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ மைவித்யாட்ஸ் வழக்கு நம்பரை வந்து நான் இங்கே டைப் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? டிஎன் எல்லாம் கேபிட்டல் லெட்டருங்க. ஒரு 4 கேபிட்டல் லெட்டரை எழுத்து வரும். டிஎன்சிபி 060000812026 இல்லைங்களா? இந்த இது வந்து நீங்கள் வழக்கு நம்பர் போட்டு சர்ச் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா லோடாக உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு அந்த இது மைவித்யாட்ஸினுடைய அந்த ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் இது எல்லாமே நீங்கள் கீழே படித்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த கேஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து டிஸ்போஸ்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? கண்டஸ்டு அலவுடு 8வது நம்பர் கோர்ட் நம்பரு சிறப்பு நீதிபதி ஸ்பெஷல் ஜட்ஜ் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ கீழெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே இருக்குது. கியூஆர் கோடு, வழக்கு சம்மந்தமான கியூஆர் கோடு, எந்த வழக்காக இருந்தாலும் சரி, அந்த பெட்டிஷனர்ஸ் யார், நம்ம வழக்கு எம் சக்தியானந்தன், அது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரெஸ்பாண்டன்ட் யாருங்கிறது இங்கே டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்னு வந்து சிஆர் நம்பர் போட்டு 6ன்னு போட்டு 2024 போட்டுருக்குது. சரிங்களா? கோயம்புத்தூர் ஆக்ட் 10ங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்து கேஸ் ஹிஸ்ட்ரி இது வரைக்கும் ஃபுல்லாக ஹியரிங் நடந்த எல்லாம் அவங்க போட்டிருப்பாங்க. ஃபைனல் ஆர்டர் நம்மளுக்கு இன்னும் வரல. சரிங்களா? இதுதான் நீங்கள் இந்த ஆப் மூலமாக பார்த்துக்கலாம். அதில் வந்து நீங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த கேஸ் ஸ்டேட்டஸில் இந்த ஆர்டர் காப்பி அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். 9ஆம் தேதி ஆர்டர் காப்பி கொடுத்துக்கிறாங்க. இப்போ 6 பக்கம் கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? 1 2 3 4 5 6 பக்கம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய விரிவு என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் நம்ம போர்ட்டல் சைஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது மக்களே, நம்ம மைவித்யாட்ஸ் வழக்கு சம்பந்தமாக இந்த விசாரணை நீதிமன்றமான முதலீட்டாளர் பாதுகாப்பு நலன் மற்றும் பாதுகாப்பு அந்த சிறப்பு நீதிமன்றம் என்ன தளர்வு வந்து எம்டி அவர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம சாரம்சம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலான்னா, இப்போ நிறையா ஊடகங்களில் யூடியூபர்ஸில் வந்து தளர்வு எம்டிஏக்கு முழுமையான தளர்வுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனுடைய சுருக்கம், அதாவது வந்து உண்மை என்ன, விரிவு என்ன அப்படிங்கிற என்ன முழுமையான தளர்வு அப்படின்னா, அதாவது இப்போது குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து சிறைக்கு போக சொன்னாங்க, போயிருந்தாங்க, இருக்க சொல்கிற வரைக்கும் இருந்தாங்க 90 நாள். நான் திரும்ப சொன்னது தான். அதே மாதிரி தினந்தோறும் ஆஜராகணும்னு சொல்லி 90 நாள் கழித்து ஜாமீன் கொடுத்தாங்க. தினந்தோறும் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜரானார். இல்லைங்களா? எல்லாமே விசாரணை அதிகாரி முன்பு தான். அதையும் சிறப்பாக செஞ்சார். அதே மாதிரி வந்து வாரம் ஒரு முறை ஆஜராகணும் அப்படின்னு
தளர்வு கொடுத்தாங்க, அதையும் சிறப்பு செஞ்சார். வாரம் இருமுறை 2 வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஆஜராகணும் அப்படிங்கிற அதையும் வந்து சிறப்பாக செஞ்சார். அதே மாதிரி மாதம் ஒரு முறை அப்படிங்கிற அந்த தளர்வு அது வந்து 2025 கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இப்போ 11 மாதங்களாக வந்து தினந்தோறும் காலையில் 10 மணிக்கு விசாரணை அதிகாரி முன்பு சரியாக ஆஜராகி பதிவேட்டில் கையொப்பமிட்டு சரியாக வந்து பின்பற்றிருக்கார் நிபந்தனைகளுடைய அந்த விதிமுறைகளை நீதிமன்ற என்ன சொல்லிச்சோ அதை சரியாக பின்பற்றிருக்கார். அந்த பின்பற்றிய காரணத்தாலேயும் மனுதாரர் மீது 252 முதலீட்டாளர்கள் வந்து ரூபாய் 3,17,00,000 அளவுக்கு மோசடி செய்யப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் வந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்துள்ளதாலையும், அதாவது அதனுடைய சிசி நம்பர் 4/2026. அடுத்து வந்து நிபந்தனைகள் அனைத்தும் சரியாக பின்பற்றி இருக்கிறார். அவற்றை கருத்தில் கொண்டு அவரது வழக்கமான தொழிலுக்கு இடையூறு ஏற்படும் நிலை உள்ளது என்பதையும் கருத்தில் கொண்டு மேற்கூறிய காரணங்களின் அடிப்படையில் மனுதாரருக்கு அவர் கோரிய விண்ணப்பத்தின் அடிப்படையில் வந்து அனுமதிக்கப்படுகிறது, மனுதாரனுடைய கோரிக்கை மனு அனுமதிக்கப்படுகிறது என்று சிறப்பு நீதிபதி மாண்புமிகு எம்என் செந்தில்குமார் எம்எல் அவர்கள் வந்து டிஎன்பிஏடி சட்ட சிறப்பு நீதிபதி அவர்கள் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு 9/6/2026 அன்று. மற்றும் பிணை உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ள மற்ற அனைத்து நிபந்தனைகளும் மாற்றமின்றி தொடரும் என்று சொல்லி அவர் அந்த தீர்ப்பு அறிக்கையை வந்து கொடுத்துருக்கிறாரு. அதாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா தெளிவாக கிளாரிஃபையாக தெரிஞ்சுக்கங்க. மைவித்ரியாட்ஸ் மக்கள் வந்து நம்ம மைவித்ரியாட்ஸ் சிறப்பு நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு நடந்துகிட்ருக்குது. இப்போ வந்து எம்டி அவர்களுக்கு என்ன தளர்வுனா முழுமையான தளர்வு என்பது என்ன அப்படின்னா, அதை வந்து விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி தேவையில்லை. இனி வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிட்டாங்க. விசாரணை அதிகாரி வந்து முடித்து விசாரணை நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சாச்சு. அவங்க வேலை முடிஞ்சிடுச்சு. இனி நீதிமன்றம் எப்பப்போ சம்மன் அனுப்புதோ அப்போ மட்டும் எம்டி மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர் எவ்வளோ பேரோ அத்தனை பேர் அந்த அன்னைக்கு ஆஜரானா போகுது என்பதுதான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கிய அம்சம். அடுத்து வந்து நமக்கு வந்து இந்த விசாரணை எப்படி போகும், உடனே வந்து விசாரணை இப்போ அடுத்த ஹியரிங் டேட் பார்த்திங்கன்னா 18/6/2026 அன்று அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் தகவல் கிடச்சிருக்கு. ஆனால் அந்தன்னைக்கே வந்து இறுதி தீர்ப்பாக அப்படிலாம் சொல்ல முடியாது. இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்தை ஓராண்டு காலம் ஒரு 12 மாதங்கள் போகலாம், பிறகு இறுதி தீர்ப்பு வழங்கலாம் விசாரணை நீதிமன்றம் அப்படிங்கிற என்னுடைய ஒரு என்ன சொல்கிறது யூகம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது நம்ம பொறுமையாக தான் பார்த்துக்கணும். எல்லாத்துக்கும் கஷ்டம், அனைவரும் கஷ்டத்துலேருந்து நிச்சயம் மீள்வோம், நம்பிக்கையோடு இருப்போம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருப்போம். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இப்போது இண்டிவிஜுவலாக நான் கூட இவ்வளோ நாளாக ஏன் மைவித்ரியாட்ஸ் பற்றி வீடியோ போடலைன்னா பார்த்தீங்கன்னா அது சொல்ல முடியாத அளவுக்கு அதிக நிதி நிறுவனங்களில் வந்து 10க்கும் மேற்பட்ட நிதி நிறுவனங்களில் வந்து லோன் வந்து இப்போ எல்லாம் ரெட் மார்க்கில் இருக்குது, எந்த டியூவும் கட்டல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக போச்சு. அதனால் வீடியோ எதுவும் போட முடியல. தற்பொழுது அதிக மீடியாக்களில் வந்து மைவித்ரியாட்ஸ் இந்த தளர்வு முழுமை தளர்வுன்னு ஒரு செய்தி பரவிட்டு இருந்துங்காட்டி சரி நம்ம உண்மை என்னங்கிறத ஆப்பில் பார்த்து கேஸ் நம்பர் போட்டு பார்த்து மக்களுக்கு தெரிவிச்சிடலான்னு இந்த வீடியோவை பதிவு பண்ணுங்க. நன்றி நேயர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படி நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருப்பீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களெல்லாம் வந்து மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி கீழே லைன்ஸில் ஆளுங்கிற மெத்தடை சூஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.